வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்கும் வரை ஓய மாட்டோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. பிரதமர் மோடியின் முகத்திரையை மக்கள் மன்றத்தில் கிழித்தெறிவோம். வைகோ ஆவேசம். கட்சி பெயரை கூட களவாடி வைத்துள்ளார்கள். மல்லை சத்யாவை சாடிய துரை வைகோ. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் இன்றுடன் பணி ஓய்வு. புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் தேர்வு. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். மாநில உரிமைகளையும் உண்மையான கூட்டாட்சியும் நிலைநாட்டும் நமது போராட்டம் தொடரும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மசோதா மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதிக்க முடியாது என்றும், அதேபோல் ஆளுநர்கள் உரிய காலக்கெடுவுக்குள் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க உத்தரவிட முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பதிவில் மாநில உரிமைகள் மற்றும் உண்மையான கூட்டாட்சிக்கான தங்கள் போராட்டம் தொடரும் என்றும், ஆளுநர்கள் மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கான காலக்கெடுவை நிர்ணயிக்க அரசியலமைப்பை திருத்தம் வரை நாங்கள் ஓயமாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்துடன் எவ்வித ஆவணங்களையும் சமர்ப்பிக்க தேவை இல்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் கடந்த 4ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. வீடு வீடாக சென்று விண்ணப்ப படிவங்களை வழங்கி நிரப்பி அவற்றை பெறும் பணியில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். படிவங்களை தவறுதலாக பூர்த்தி செய்து முகாமிற்கு எடுத்து வரும் பொதுமக்களின் படிவங்களை வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஒயிட்னர் மூலம் திருத்தி எழுதுவதாக விமர்சனங்கள் எழுந்தன. மேலும் படிவம் சரியாக இருப்பின் ஆவணங்கள் ஏதும் பெறக்கூடாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்ததும் ஆவணங்களை கொண்டு வரும்படி வாக்காளர்கள் திருப்பி அனுப்பப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் எக்ஸ் பக்கத்தில் விளக்கமளித்துள்ள தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்துடன் எவ்வித ஆவணங்களையும் சமர்ப்பிக்க தேவையில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். கணக்கீட்டு படிவங்களில் வாக்காளர்கள் தங்களது சரியான விவரங்களை வாக்குச்சாவடி அலுவலர்களின் உதவியுடன் நிரப்பி சமர்ப்பிக்கலாம் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு ஓரவஞ்சனை செய்வதாக குற்றம் சாட்டிய வைகோ, பிரதமர் மோடியின் முகத்திரையை மக்கள் மன்றத்தில் கிழித்தெறிவோம் என தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருச்சியில் இருந்து மதுரைக்கு வரும் ஜனவரி 2ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை சமத்துவ நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த பயணத்தில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். இந்நிலையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே இந்த பயணத்தில் பங்கேற்க உள்ள தொண்டர்களிடம் வைகோ நேர்காணல் நடத்தினார். இதில் பங்கேற்க வந்த தொண்டர்களுக்கு உயரம், எடை உள்ளிட்ட உடல் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் பரிசோதனை முடித்த தொண்டர்களை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஒவ்வொருவராக தனித்தனியாக அழைத்து நேர்காணல் நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வைகோ, மதுரை, கோவையை விட மக்கள் தொகை குறைவாக உள்ள நகரங்களில் மெட்ரோ ரயில் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் ஒன்றிய அரசு படுமோசமாக தமிழகத்தை வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினார். ஆனால் தமிழகத்தின் மீது பற்று வைத்திருப்பது போல் போலி நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் பிரதமர் மோடியின் முகத்திரையை மக்கள் மன்றத்தில் கிழித்தெறிவோம் என்றும் வைகோ தெரிவித்துள்ளார். மத்திய அரசு படுமோசமாக தமிழகத்தை வஞ்சிக்கிறது. இதைவிட ஜனத்தொகை குறைவாக இருக்கிற நகரங்களிலே அவர்கள் ரத்து செய்யவில்லை. மெட்ரோவை கான்பூரிலோ ஆக்ராவிலோ அவர்கள் ரத்து செய்யவில்லை. ஆனால் தமிழக அரசு இடைக்காலத்திலே அனுப்பிய அறிக்கையும் திருப்பி அனுப்பிவிட்டு கோவையும் மதுரையிலும் இந்த மெட்ரோ திட்டத்தை ரத்து செய்திருப்பதன் மூலம் மத்திய அரசு ஓரவஞ்சகமாக இங்கே அவர்கள் காலூன்ற முடியவில்லை என்பதால் இந்துத்துவ சக்திகளும் சனாதன சக்திகளும் பிஜேபியும் காலூன்ற முடியவில்லை என்பதால் எந்தெந்த விதத்தில் வஞ்சிக்க முடியுமோ அதில் ஒரு கட்டம்தான் SIR. ஒரு ஜனநாயக மோசடி. இருக்கிற வாக்காளர்களை பட்டியலிருந்து நீக்கவும், வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்ட வாக்காளர்களை பட்டியலில் திணிக்கவும் ஒரு படுமோசமான மோசடியை ஒரு பக்கத்திலே நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு அவர்கள் வஞ்சகம் செய்கிறார்கள். அதை ஏமாற்றுவதற்கு பாரதியார் பாட்டை இந்தியிலே எழுதி வைத்துக் கொள்வது, திருக்குறளை இந்தியிலே எழுதி வைத்துக் கொள்வது, 402 வரியை இந்தியிலே எழுதி வைத்துக் கொள்வது, அது இந்தியை சத்தம் போட்டு வாசிக்கிற பொழுது கொச்ச தமிழில் பேசுகிறார் நரேந்திர மோடி என்று இந்த நாட்டு மக்கள் நினைக்கட்டும் என்று இதையெல்லாம் சொல்லி நான் தமிழ்நாட்டு மேலே ரொம்ப பற்று வச்சிருக்கிற மாதிரி ஒரு போலி நாடகத்தை
பிரதமர் நரேந்திர மோடி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த முகத்திரையை நாங்கள் மக்கள் மன்றத்திலே கிழித்தெறிவோம். கட்சி பெயரை கூட இன்னொரு கட்சியின் பெயரை களவாடி வைத்துள்ளதாக மல்லை சத்யாவின் கட்சி குறித்து துரை வைகோ எம்பி காட்டமாக தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே கல்லூர் பாலத்தில் மதிமுகவின் மாவட்ட பிரதிநிதி இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ 20 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை என மதுரை, கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை ரத்து செய்த ஒன்றிய அரசு பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் 20 லட்சம் குறைவான நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொடுத்தது எப்படி என கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு மதுரையில் இருக்கிற மதுரை மற்றும் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் மறுக்கப்பட்டுள்ளது எங்கிருந்து வருது? பாஜகவுடைய மூத்த நிர்வாகி நம்ம சகோதரி வானதி சீனிவாசன் அவங்களே பதில் சொல்லியிருக்கிறாங்களே இதுக்கு. அதாவது ஆட்சி மாறினால் நாங்கள் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னால், அப்போ அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்திற்கு இந்த திட்டங்கள் மெட்ரோ ரயில் திட்டங்கள் மறுக்கப்பட்டுள்ளதுங்கிறது அவங்க வாயாலே சொல்லியிருக்கிறாங்க. இது மிக தவறானது. நான் அரசியலை பார்க்கலங்க. பொதுவாக நான் இன்னைக்கு அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நேரடி அரசு 4 வருஷம் ஆச்சுங்க. பொதுவாக நான் சொல்றது, அது எல்லா இயக்கங்களும் சேர்ந்து ஜனங்க உங்களை நம்பி ஓட்டு போடுறாங்க. அது திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும். ஆனா ஜனங்களுக்கான நீங்க இது பண்ணுங்க. தொடர்ந்து பேசிய அவர் கட்சி பெயரை கூட இன்னொரு கட்சியின் பெயரை களவாடி வைத்திருப்பதாகவும் அந்த பெயரை கூட தனக்கு சொல்ல பிடிக்கவில்லை என மல்லை சத்யா கட்சி குறித்த கேள்விக்கு துரை வைகோ காட்டமாக பதிலளித்தார். பழக்கம் சுடுகாடு வரை ஆரம்பிக்கும் போதே திருட்டு பழக்கத்தில் ஆரம்பிச்ச கடைசி வரைக்கும் அந்த திருட்டு பழக்கம் இருக்கதான் செய்யும். கட்சி பேர் கூட இன்னொரு கட்சியோட பேரை களவாடி பண்ணியிருக்காங்க. என்ன பண்றது? வேற ஏதாவது கேள்வி, அந்த பேரை கூட சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்கிழக்கு அரபிக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவும் நிலையில் நாளை தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அது 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நவம்பர் 22ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் அந்தமான் கடல் பகுதிகளில், தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே போதைப் பொருள் பயன்படுத்திய 2வரை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சிலர் உயர் ரக போதைப் பொருட்கள் கடத்தி வந்து விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் உள்ளிக்கூட்ரோடு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த 2வரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தபோது அவர்களிடம் 3 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து காட்பாடி பகுதியை சேர்ந்த முபாரக் மற்றும் குடியாத்தம் பகுதியை சேர்ந்த ஆசிம் ஆகிய 2வரை போலீசார் கைது செய்தனர். மேலும் போதைப் பொருள் மற்றும் அதனை பயன்படுத்தப்படும் உபகரணங்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் வள்ளலார் சத்திய தர்மசாலை சார்பில் சாலையோர மக்களுக்கான சிறப்பு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழுப்புரத்தில் சாலையோரம் வாழும் மக்களுக்கு வள்ளலார் சத்திய தர்மசாலை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் ஒரு பகுதியாக அமைப்பாளர் ஜெய அண்ணாமலை தலைமையில் குளிர்காலத்தில் குளிரால் அவதிப்படும் 300க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பெட்ஷீட்டுகள் வழங்கப்பட்டன. குளிர்காலத்தில் உடல் நலத்தை பாதுகாக்கும் நோக்கத்தோடு சமூக அக்கறையாக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் பலரும் கலந்து கொண்டு சமூக சேவையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்ய லஞ்சம் வாங்கிய பதிவாளர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். மதுராந்தகம் அருகே உள்ள ஈசூர் கிராமத்தை சேர்ந்தவர் சிவராமன். இவர் பத்திரப்பதிவு செய்வதற்காக பதிவாளர் கார்த்திகேயனை அணுகியுள்ளார்.
ஆனால் அவர் பத்திரப்பதிவு செய்ய ரூபாய் 25,000 கேட்டுள்ளார். இது குறித்து சிவராமன் கொடுத்த புகாரின் பேரில் பதிவாளர் அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்ட நிலையில் லஞ்சம் வாங்கிய பதிவாளர் கார்த்திகேயன் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த பத்திர எழுத்தர் சிவா ஆகிய இருவரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். விஜய் நடிக்கும் ஜனநாயக படத்தின் இசை வெளியீட்டு விழா டிசம்பர் 27 மலேசியாவில் நடைபெறும் என படக்குழு அறிவித்துள்ளது. நடிகர் விஜய் வினோத் இயக்கத்தில் உருவாகி வரும் தளபதி 69 படத்தில் நடித்து வருகிறார். இப்படத்திற்கு ஜனநாயகன் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த படத்தில் விஜயுடன் சேர்ந்து பூஜா எட்ஜே, பிரகாஷ் ராஜ், பாபி தியோல், கௌதம் வாசுதேவ் மேனன், நரேன், பிரியாமணி, மமிதா பைஜு ஆகியோர் நடித்து வருகின்றனர். இந்த படம் விஜயின் கடைசி திரைப்படம் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. அடுத்த ஆண்டு பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 9 இப்படம் வெளியாக உள்ளது. சமீபத்தில் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் மற்றும் செகண்ட் லுக் போஸ்டர்கள் வெளியாகி கவனம் பெற்றது. மேலும் தளபதி கச்சேரி என்ற பாடலும் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா டிசம்பர் 27 மலேசியாவில் உள்ள புக்கெட் ஜலீல் தேசிய மைதானத்தில் நடைபெற உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. துபாய் விமான கண்காட்சியில் தேஜஸ் விமானம் விபத்துக்குள்ளானதில் விமானி ஒருவர் உயிரிழந்தார். சூரிய கிரண் ஏரோபாட்டிக் குழு மற்றும் LCA தேஜாசுடன் விமான கண்காட்சியில் பங்கேற்பதாக இந்தியா விமானப்படை அறிவித்திருந்தது. ஜெட் விமானங்கள் கடந்த வாரம் அல் மக்தும் விமான தளத்தில் தர இறங்கின. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் துபாய் விமான கண்காட்சி எமிரேட்ஸின் 40வது ஆண்டு விழாவில் நடைபெற்று வருகிறது. 150 நாடுகளை சேர்ந்த தொழில் வல்லுநர்கள் பிரம்மாண்டமான விமான கண்காட்சிக்காக துபாய்க்கு வந்துள்ளனர். இதில் ஒம்பார்டியர், டிசால்ட் ஏவியேஷன், எம்ப்ரேயர் டேல்ஸ், ஹேர்பஸ், லாக்ஹீட் மார்டின் மற்றும் காலிடஸ் போன்ற முன்னணி விண்வெளி நிறுவனங்கள் பங்கேற்றன. துபாய் விமான கண்காட்சி நவம்பர் 17 தொடங்கி இன்றைய தினம் 21 முடிவடையும் என்று திட்டமிடப்பட்டது. இந்நிலையில் துபாயில் நடந்த விமான கண்காட்சியில் இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானி பரிதாபமாக உயிரிழந்தார். மீண்டும் தலைப்பு செய்திகள். ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்கும் வரை ஓய மாட்டோம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. பிரதமர் மோடியின் முகத்திரையை மக்கள் மன்றத்தில் கிழித்தெறிவோம், வைகோ ஆவேசம். கட்சி பெயரை கூட களவாடி வைத்துள்ளார்கள், மல்லை சத்யாவை சாடிய துரை வைகோ. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் இன்றுடன் பணி ஓய்வு, புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் தேர்வு. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும், வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.